இந்திய அரசு 2 ஆண்டுகளாட்டு நிதி வழங்காம இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடி ஒரு வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு விதத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில உரிமைகளை காப்பதற்காக என்னென்ன விதமான தன்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார் தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஸ்டேட் ரைட்ஸுக்காக ஃபர்ஸ்ட் யார் குரல் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகத்தான் இருக்கிறது. இப்படி அங்கங்கமாக கை வச்சு கடைசியில் கல்வியில கை வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டார்கள். ஒரு உள்ளபடியே வேதனைக்குரியதாக இருக்கிறது. 2 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாண்புமிகு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்திலே நாங்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. உங்க கோரிக்கை வைத்தோம். கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய 4வது தவணையே அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. தேர்தல் முடிந்தது பிறகு நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இது மாதிரி நிலுவைத் தொகை ஒரு 3 மாசமா நிற்குதுன்னா கொடுக்காம இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிலுவைத் தொகை வர வேண்டும் என்று சொன்னால் என்இபியில் நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். என்இபியில் நீங்க இணைச்சிக்கணும், இப்ப கையெழுத்து போட்டு கொடுங்க, அரை மணி நேரத்தில் நான் பணத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை அவர் வைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் சொன்ன என்இபி என்று வரும்பொழுது இங்கு பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதெல்லாம் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சருடன் எங்களை கருத்தை கேட்டு வைக்கிறேன் சொல்லி அதற்கான ரிப்ளையை நாங்கள் என்இபியில் எங்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் சேர்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்இபியில் சேரல அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பணத்தை தர முடியாது என்கின்ற அளவிற்கு தான் அவங்களிடமிருந்து அந்த உத்தரவு வந்திருக்கிறது. இருந்தாலும் இது நம்முடைய மாணவ செல்வனுடைய எதிர்காலத்தை வைத்துக் கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஒரு லெட்டரே கடிதத்தை நம்முடைய ஒன்றிய அரசுக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் தொடர்ந்து அவங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற ஒன்றியத்தின் துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து விஷயமா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் கல்வி என்று வரும்போது அதை செய்து அதில் அரசியல் பார்க்காமல் இது ஏன்னா இது ஏதோ திமுக சார்ந்திருக்கிற நாங்கள் பணம் கேட்கல, எங்கள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சியையும் சார்ந்திருக்கின்ற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. ஆக தயவு செய்து என்இபியில் சேர்ந்தாதான் தருவேன் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஒரு கண்டிஷனை தயவு செய்து தராதிங்க. ஏன்னா கடைசி 2 வருடமாக எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்த பணத்தை இந்த முறை மட்டும் என்இபியில் சேர்ந்தால்தான் தருவேன் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு வஞ்சனையாகத்தான் 2152 கோடி ரூபாய் அவர்களுக்கு 60% நம்முடைய பங்கு என்று வரும்போது அந்த நிதி வர வேண்டும். அது 4 தவணையாக அவர்கள் தருவார்கள். அந்த 4 தவணை தான் கடந்த ஆண்டே வர வேண்டிய பணத்துல கடைசி 4வது தவணையை கொடுக்கல. அப்பல இருந்தே அவங்க முடிவு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிதியை இந்த காரணத்தை சொல்லி நாம் நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கல்வி என்று வரும்பொழுது இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட் எந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றிய அரசு கொடுக்குற ரிப்போர்ட்லேயே நாம ஹையர் எஜுகேஷன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் பொழுது இப்படி பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்டுக்கு அவங்க கேட்கிற பணத்தை நாங்க கேட்காமலே அவங்க கொடுக்கணுங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும். இருந்தாலும் முறையாக வழங்கி கொண்டிருந்தது இந்த ஆண்டு கல்வியாண்டில் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்இபியில சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது உள்ளபடியே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக. ஒன்றிய அரசு கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் அழுத்தம் மாநில அரசுக்கு தருதுன்னு சொல்றீங்களா? இப்ப தருதுன்னு சொல்றீங்களான்னு கிடையாது. பத்திரிகை துறை ஊடகத்துறை சொன்னீங்க, உங்களுக்கே தெரியும். மெட்ரோ திட்டம் 63,000 கோடி ரூபாய் ஆரம்பிச்சு வச்சது யாரு? அவங்க ஒன்றிய அமைச்சர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு ஸ்டேட் ஃபண்டை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜிஎஸ்டி இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுலேயே நாம தான் இருக்கிறோம். ஆனா எல்லாம் கொடுத்துட்டு ஆனா நம்ம கொடுக்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் கை வைக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு நிதி நெருக்கடியை அவங்க உருவாக்கி தருகிறார்கள். அந்த நிதி நெருக்கடியிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர வேண்டும் என்பதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக திறமை அதை கண்டிப்பாக செய்வார்கள். தேசிய கல்வி கொள்கையில சேர்றது எது சார் தடுக்குது? முக்கியமாக பல விஷயங்கள் இருக்கின்றது. அது குறிப்பான விஷயமாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசியல் வரலாறு என்று வரும்பொழுது மொழிக் கொள்கையில மும்மொழி கொள்கை கண்டிப்பாக வரணும் என்ற விதத்தில் அது இந்தியாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, அது எப்படி அதை உள்ள புகுத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. உள்ள புகுத்தலாம் என்று சொல்வதற்கு காரணம் அதுக்கு அதோடைய அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒதுக்கின்ற நிதியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாரபட்சம் இருக்கின்றது. அது சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்வதும் மற்ற மொழிகளுக்கெல்லாம் கம்மியான நிதி ஒதுக்கீடு செய்வதிலிருந்தே இருந்தே அவங்களுடைய பாகுபாடை நம்மளால் உணர முடிகின்றது. மொழிக் கொள்கை என்று வரும்பொழுது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்னதான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மொழியில கை வைப்பது என்பது தேன் கூட்டில் கை வைப்பதற்கு சமம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.